ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு புளிக்குழம்பு. பூண்டு புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பூண்டு நாங்கள் நல்லா உரிச்சு வச்சிருக்கோம், தட்டில் வச்சிருக்கோம். தாளிப்பதற்கு வெங்காயம், அரைச்சி ஊற்றுறதுக்கு தனியாக வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுலில் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பெருநெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி பூண்டு புளிக்குழம்பு செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கிட்டு வெங்காயம். 3 தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டுக்குங்க. ஒரு கலக்கிட்டு இதை போட்டு ஆறுன பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் அடுப்பில் வச்சுருக்கோம். 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. இதே 3மே பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றியாச்சு. இப்போ புளித்த கரைசல் ஊற்றிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. பூண்டு வாசமே செம்ம சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கிட்டு ஒரு தட்டைப்போடு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மண் சட்டியில் நம்ம வச்சுருக்கனால அடிக்கடி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் தூவி விட்டுக்குங்க. நாங்கள் ஒரு பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா தட்டி அதில் தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் குழம்புக்கு பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பூண்டு மிளகுத்தூளும் போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.